வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹரிணிசா விவசாயி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 2-3 அறுவடை சின்னதாக பண்ண போகிறோம். என்னங்கிறது பார்க்க தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக என் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்படியே எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறுவடை பண்ணுறது இருக்கேங்க, அவ்வளோ ஒரு சுகம். அதுதான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு என்னமோ தெரில. நம்ம வைக்கிற செடி ஃபஸ்ட்டு முறையாக காய வச்சு அது பொறிக்கிறப்ப நமக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அது சொல்லவே முடியாது. அட இப்போ வச்ச கத்திரிக்காய் செடியில் காய் வச்சிருச்சா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, காய் வச்சிருச்சு. 2 காய் ஏற்கனவே முன்னாடி விதைக்கி விட்டுருந்தோம். இப்போ மீதி எல்லாமே காய் வச்சுருக்கு. இன்னுமே 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இந்த 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கத்திரிக்காய் அறுவடையவே உங்களுக்கு நான் காமிக்க போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதையவே பார்த்தா உங்களுக்கும் போர் அடிக்கும்ல, அதனால தான். அப்புறமா இந்த சிவப்பு தண்டு கீரை, கத்திரிக்காய், இன்னொரு காய், எல்லா காயுமே அறுவடை பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இயற்கையாக விளைய வச்சு அதை நம்ம அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிடையில் அது பெரிய தனி சுகமே இருக்குங்க. ஆமாவா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஒவ்வொருத்தருகிட்டையுமே என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச இடம் இருந்தால் விவசாயம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லுவேன். இந்த இடம் இருக்குல்ல, இங்கே இந்த செடி வைங்க, அந்த இடம் இருக்குல்ல, அங்கே அந்த செடி வைங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை இல்லாமல் இயற்கையாக சாப்பிட்டு நம்ம நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கலாம்ல, அதனால் நான் சொல்லுவேன். நிறையா பேர் இந்த இயற்கை இல்லாமல் செயற்கையாக சாப்பிட்டு நிறையா சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால் நம்ம இயற்கையாக விளைய வச்சு சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதனாலேயே நான் அறுவடை பண்ணுற இது வந்துடுச்சுன்னா அவ்வளோ ஹாப்பியாக பையை தூக்கிட்டு போயிடுவேன், குண்டாவை தூக்கிட்டு பையை தூக்கிட்டு போயிடுவேன். அறுவடை பண்ணுறது யாரையுமே விட மாட்டேன், நான் தான் பண்ணுவேன். அந்த குட்டி குட்டி அறுவடையெல்லாம் நமக்கு பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போல்லாம் இயற்கையான காய்கறி எங்காலும் கிடைக்குதானே, நம்மளே விளைய வச்சாதாங்க நமக்கு கிடைக்கும். இயற்கையான காய் கிடைக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயற்கையை சேர்த்துனா தான் விளையுங்கிற மாதிரி ஆயிடுச்சு, நிலமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் செயற்கையை சேர்த்துறாங்க. நம்ம அறுவடை முடிச்சுட்டு இந்த தலை செடியில் காய் இருக்கான்னு பார்க்க வந்தால் அங்கே இல்லை. வாங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். சிவப்பு தண்டு கீரை பாருங்கள், சிவப்பு தண்டு கீரை, அப்புறமா கத்திரிக்காய், இந்த பக்கம் அவரைக்காய் வச்சுருக்கேன். அவரைக்காய் பொரிக்கிறது உங்களுக்கு நான் சொல்லாமல் விட்டுட்டேங்கள, சாரி. 3 காயுமே வச்சுருக்கேன். 3 குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த காய், கீரை இதெல்லாம் போய் சந்தையில் வாங்கினா எவ்வளோ ஆகும்? இதெல்லாம் மிச்சம் தானே நமக்கு. அப்படிங்கிறத விட நமக்கு இயற்கையாக கிடைக்குதா அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்கணும். இயற்கையாக விளைய வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அதுக்கு தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான உணவு நம்ம உற்பத்தி செய்வோன்ட்டு. நாங்கள் விளைய வைக்கிறது எல்லாமே இயற்கையானது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.